சண்டே மோஸ்ட்லி பிரியாணி தான் பண்ணுவோம். ஸோ வால்மார்ட் போய் சிக்கன் அண்ட் ஸ்பைசஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். மோஸ்ட்லி நாங்கள் சிக்கன் ஃபுல்லாக தான் வாங்குவோம். அதை வந்து வீட்டில் வந்து ஸ்கின் பீல் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதும் நாங்களே பண்ணுவோம். மோஸ்ட்லி ஸ்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் சிக்கன் அண்ட் மீட் கிடைக்காது. ஸ்பைசஸ் பவுடர்ஸ் எல்லாம் இங்கே இந்தியன் ஸ்டோரில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அங்கேருந்து நாங்கள் பை பண்ணிக்கிறோம். நாங்கள் செய்கிற பிரியாணி எல்லாம் கொஞ்சம் தலைகளாக இருக்கும். ஸோ டோன்ட் கெட் மீ ராங். இப்பயும் நாங்கள் மீட் ஆர் சிக்கன் நாங்கள் டர்மரிக் பவுடர் போட்டு தான் வாஷ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஏன்னா ஸ்மெல் எங்கே வரக்கூடாதுன்னு. இந்த வீடியோஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுறோம். வீடியோஸில் எங்கள் ஜாப் ரிலேட்டடாக எங்களோட ட்ராவல் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போடுறோம். இப்போ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. சக்தி மசாலா கொஞ்சம், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், எவ்வளோ லெவல்லாம் போடணும்னு தெரியாது. பட் ஃபைனலி பர்ஃபெக்டாக அது வந்துடும். தென் பெட்டராக மிக்ஸ் பண்ணிவிட்டு கர்ட் அண்ட் லெமன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாக்டாக இது கர்ட் கிடையாது, யோகட் சொல்லுவாங்கல்ல, அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி பிரியாணி வெளியே சாப்பிடுவோம். பட் பிரியாணி வெளியே சாப்பிடும்போது எப்படியும் 10,000 பிடிக்கிறாங்க. அதுக்கு பெட்டர் நாங்கள் வீட்டிலே செஞ்சிடலான்னு சம்டைம்ஸ் முடிவு பண்ணிடுவோம். பாஸ்மதி ரைஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்துட்டு சிக்கன் போடுற டைம் வந்துடுச்சு. தென் ஆனியன் அண்ட் டொமேட்டோலாம் நல்லா ஃப்ரையாக நல்லாங்கிறத செக் பண்ணிட்டு சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. தென் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு இளநீ குடிக்கலான்னு தோணுச்சு. ஸோ வால்மார்ட்ல இருந்து ஹெல்தி வாங்கிட்டோமோ. நம்ம ஊர் மாதிரி இங்கே கிடைக்காது. சம்மர் இங்கேயும் ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக பீரை போடணும். நாங்கள் ரொம்ப நல்ல பையங்கிறதுனால இளநீ குடிச்சுட்டு என்னென்ன சொல்றான் பாருங்க. ரைஸ் ஆட் பண்ணிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஹீட்டை லோல வச்சாச்சு. நமக்கும் பிரியாணி பண்ண தெரியும். நம்மள நாமே பெருமையா நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு சண்டே முடிச்சாச்சு.